மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு ஒரு சொன்னதை போல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தது உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயமாகும். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொன்னது போல் யாருக்கு எவ்வாறு நிதி கொடுக்க வேண்டும், எவ்வாறு பிரதித்துவம் கொடுக்க வேண்டும் என்பது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வழியாக தான் நடக்கும் தெரியப்படும். எனவே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசுக்கு என்னுடைய நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாப்பு மிக முக்கியமான பிரச்சனையாக உள்ளது. கடலுக்கு செல்லும் தமிழக மீனவர்கள் அண்டை நாடுகளால் கைது செய்யப்படுவது மற்றும் துன்பப்படுத்தப்படுவதற்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டம் என்பது கடலை நம்பி வாழக்கூடிய லட்சக்கணக்கான மக்களின் மாவட்டமாகும். குறிப்பாக குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பெரும்பாலான மக்கள் மீன்பிடி தொழிலையும் கடல் சார்ந்த வாழ்வாதாரத்தை நம்பியே வாழ்கிறார்கள். எனவே இப்பகுதி மட்டுமல்ல, கிள்ளியூர் தொகுதியில் உள்ள மக்களும் கன்னியாகுமரி தொகுதியில் உள்ள மக்களையும் நாகர்கோவில் சில கடற்கரை கிராமங்கள் வருகிறது. இவர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக அவசர கால மீட்பு பணியாக கடலில் காணாமல் போகும் மீனவர்களுக்கென்று தேடுதல் நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக ஒரு விரிவான மீட்பு அமைப்பு அங்கு இல்லை என்பது உண்மையிலேயே ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாகும். எனவே உடனடியாக ஒரு கடல் ஆம்புலன்ஸ் வித் டாக்டர்ஸும் செவிலியர்களுடைய எல்லாமே சேர்ந்து ஒரு கடல் ஆம்புலன்ஸ் அமைத்தால் மக்களினுடைய திடீர்னு ஏற்படக்கூடிய நேச்சுரல் கெலாமிட்டிஸுக்கெல்லாம் இமிடியேட்டா அவங்கள போய் ரெஸ்கியூ பண்றதுக்கும் இது பயன்படும் என்பதை நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே மக்களின் வாழ்வாதாரத்தையும் உயிரையும் காப்பாற்றுவதற்காக ஒரு கடல் ஆம்புலன்ஸ் கண்டிப்பாக குளச்சலை மையப்பகுதியாக கொண்டு வேண்டும் என்பது மக்களுடைய கருத்தாக உள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளும் இந்த அரசு படிப்படியாக நிறைவேற்றும் என்ற முழு நம்பிக்கையும் மக்களிடமும் எங்களிடம் உள்ளது. அதே நேரத்தில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை அரசு வன்மையாக இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். மிகப்பெரிய சவாலாகவே இன்று உள்ளது என்பது மறுக்கப்படுவதற்கில்லை. ஆனால் இன்றைக்கு சின்ன குழந்தைகளாகட்டும் பெரிய பெண்களை ரொம்ப வல்கராக பேசிக்கொண்டிருப்பது பெண்ணாக மிகவும் வருந்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறோம். ஏன்னா பெண்களை வைத்திருக்கிற தாய்மார்கள் எங்களுக்கெல்லாம் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. எனவே அரசு இதை உடனடியாக இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. அதே போல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குளங்கள் மற்றும் நீர்நிலைகளை வண்டல் மண் எடுக்க இன்று பொதுமக்களுக்கு அனுமதி அளித்திருப்பது அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பயனுள்ள நடவடிக்கையாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு ஏன்னா இது நேஷனல் ஹைவேஸோட இருந்தாலும் நான் இதை சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். NH47 வந்துட்டு வில்லுக்குரியிலிருந்து எங்களுடைய தொகுதியில் தக்கலை வர ரோடு ரொம்ப மோசமாக இருக்கு. எனவே தேசிய நெடுஞ்சாலை துறையில் நாம் கண்டிப்பாக பேசி அதற்கான ஃபண்டை வாங்கி தந்து எங்களுடைய ரோடை சரி செய்ய வேண்டும் என்பது இதன் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் தான் ஆச்சு சார். அதே போல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குமரி மாவட்டம் என்பது இயற்கை வளங்களை நிறைந்த ஒரு மாவட்டமாகும். நீர்நிலைகளை செழித்து விளங்கும் இந்த தமிழ்நாட்டின் மிக அழகான மாவட்டங்களில் ஒன்றாகும் எங்களுடைய குமரி மாவட்டம். ஏராளமான குளங்களாகட்டும், மலைகளாகட்டும், கடல்களாகட்டும், கால்வாயாகட்டும் போன்ற அனைத்துமே நிறைந்த ஒரு மாவட்டம். ஆனால் இங்கு மிகுந்த வருத்தத்துடன் கூறுகிறேன் என்றால், எனது குளச்சல் தொகுதிக்கு சட்டமன்றத்துக்கு உட்பட்ட நுள்ளிவளை, கப்பியறை, கடியப்பட்டணம், ஆளூர் போன்ற பல பகுதிகளில் கடுமையான இவ்வளவு தண்ணீர் இருந்தும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. ஏன்னா நிறைய டீசல்ட் பண்ணாமல் விட்டதுனால எல்லாம் சில பகுதிகளில் 5 நாட்களுக்கு ஒரு தடவை தான் தண்ணீர் குடித்தண்ணீர் கிடைக்கிறது. எனவே நீர்வளம் நிறைந்த மாவட்டத்தில் வாழும் மக்களுக்கு இத்தகைய சூழ்நிலை ஏற்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும். இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக வற்றாத ஜீவநதியாக விளங்கும் எங்களுடைய கன்னியாகுமரியின் தாமிரபரணி ஆறும், கோதையாறும், வள்ளியாறும், பரளியாறு போன்ற ஆற்றிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் குளச்சல் தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் குடிநீர் தட்டுப்பாடு என்று கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்தாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீர் மேலாண்மை பற்றி பேசும் பொழுது பெருந்தலைவர் காமராஜர் பற்றி நாம் நினைவு கூறாமல் இருக்க முடியாது. அவருடைய ஆட்சி காலத்தில் தான் ஏராளமான அணைகளும் குளங்களும்
நிறுவப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குளங்களை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த குளங்கள் ஆனது கிட்டத்தட்ட எங்களுடைய 2100 குளங்களுக்கு மேல் உள்ளது. அது வந்துட்டு ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. இந்த குளங்கள் எப்படி அன்னைக்கு நடப்பப்பட்டிருந்தனா, ஒரு குளம் நிறைந்து அடுத்த குளத்துக்கு அந்த தண்ணி மறுகால் வாய்ந்து போய் அப்படியாகத்தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனைத்து அப்படி மாறி மாறி போயிட்டு அவ்வளவு. ஆனா இன்றைக்கு இந்த குளங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா இடமே அடப்பு ஏற்பட்டு நிறைய குளங்கள் மூடிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த ரியல் எஸ்டேட்டுக்காரர்களால். எனவே இந்த பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த இந்த திட்டங்களை அழிக்காமல் பாதுகாக்க வேண்டியதும் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டியதும் நம்மளுடைய கடமையாகும். எனவே அனைத்து குளங்களையும் இணைக்க வேண்டும் என்பது கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகும். இதை நிறைவேற்றும்படியாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் வழியாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்ற இந்த குளங்களை மீட்கப்பட்டால் நிலத்தடி நீர் வளமானது பாதுகாப்பதுடன் எதிர்கால தலைமுறைகளுக்கு நீர் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். இல்லை என்றால் நாளை நம்ம என்ன சொல்லுவோம்னா, வரலாற்றில் படிக்க குளங்கள் இருந்தது ஆறுகள் இருந்தது என்று தான் வாசிப்போமே ஒழிய குளங்களை மாறுகளை மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு காணாமல் போய்விடும் என்பது என்னுடைய கருத்தாகும். எனவே இதை பாதுகாக்க வேண்டும். குமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து குளங்களையும் தூர்வாரி அதை சிறப்பு நிதியை அரசு ஒதுக்க வேண்டும். அதே சமயம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்கி இந்த நீர்நிலைகளை பாதுகாக்க நிரந்தர திட்டத்தை அரசு செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பேச்சிப்பாறை அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை திறந்து விடப்பட்டாலும் கடைக்கோடி விவசாயிகளுக்கு பாசன நீர் முழுமையாக சென்றடைவதில்லை. இதற்கு முக்கிய காரணம் கால்வாய்கள் முழுமையாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.